மக்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 2 மணி. நைட் ரைட் பண்ணி போயிட்டுருக்க இடம் ஸ்கந்தகிரி. பெங்களூரில் இருக்க யாராச்சும் நைட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸோடு ஒரு நல்ல பிளேஸை விசிட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இந்த ஸ்கந்தகிரி ஒரு நல்ல ஆப்ஷன். வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஸ்கந்தகிரி ட்ரிப்பு நீங்கள் எப்படி பிளான் பண்ணி என்ஜாய் பண்ணலான்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஷுவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:55. ஸ்கந்தகிரி ட்ரெக்கிங் வந்திருக்கோம். இது ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட். அதுவும் இல்லாமல் வின்டரில் இந்த லொக்கேஷன் வந்தீங்கன்னாக்கா மலையை சுற்றியுமே ஃபாக் இருக்கும். நீங்கள் அந்த பீக்கில் போய் நிற்கும்போது மேகத்துக்கு மேலே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இப்போது சம்மரில் வந்ததுனால அந்த ஃபீல் இருக்காது. பட் ட்ரெக்கிங் ஸ்பாட் இது. ட்ரெக்கிங் பண்ணிட்டு போய் மேலே சன்ரைஸ் பார்க்க முடியும். இப்போ சம்மரில் காட்டு தீ உருவாகுன்றதுனால நிறைய ட்ரெக்கிங்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில். இப்போதைக்கு அவைலபிளாக இருக்க ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கந்தகிரி ட்ரெக்கிங் தான். சம்மரில் இப்போ யாராவது பிளான் பண்ணுறீங்கன்னாக்கா இந்த ட்ரெக்கிங்கை பிளான் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து 70 to 75 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த ஸ்கந்தகிரி ரூட் ஒன்றும் அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்காது. உங்களுக்கு கூகுளில் மேப் போட்டிங்கனாக்கா பெங்களூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்துடும் இந்த மேப்பு. அது ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுவீங்க. அங்கே ரீச் ஆகிட்டிங்கனாக்கா இந்த கோயிலுக்கிட்ட பாருங்கள், இது கோயில். இந்த கோயில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கும். லெஃப்ட் சைடில் பார்க்கிங் பண்ணிட்டு நீங்கள் ரைட் சைடில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னாக்கா முன்னாடி உங்களுக்கு அந்த ட்ரெக்கிங் பேஸ் பாயிண்ட் கிடைக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும்க்கா. ட்ரெக்கிங் டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அண்ட் ட்ரெக்கிங் டிஃபிகல்ட்டி மாட்ரேட். கீழேருந்து மேலே ட்ரெக்கிங் ஃபுல்லாக டியூரேஷன் 2 hours ஆகும் மேலே ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு. அண்ட் இன்றைக்கி வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்ததுக்கு 6 o'clock சன்ரைஸ் இருக்குது. மேலே போய்ட்டு அதை கேப்சர் பண்ணி பார்க்குறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் நான் இன்டர்நெட்டில் செக் பண்ணப்போ சன்ரைஸ் ஒரு பெஸ்ட்டு வியூ இங்கே கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் மேலே போய்ட்டு அதை கேப்சர் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்குறேங்க. அண்ட் இங்கே இந்த ஸ்கந்தகிரி புக்கிங்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். இங்கே ஆன்ஸ்பாட் புக்கிங் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்கந்தகிரி பிளான் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஆன்லைனில் தான் புக்கிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். புக்கிங் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் 250 அண்ட் வீக்கெண்டில் 500 ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் GST இருக்கும். மேலே போயிட்டு சன்ரைஸ் வியூஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வெப்சைட்டில் புக் பண்ணக்கூடிய 20 ட்ரெக்கிங் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ட்ரெக்கிங் ரெகுலராக போகிறவங்க இல்லை இதுக்கப்புறம் ட்ரெக்கிங் பிளான் பண்ணுறவங்க இந்த 20 லொக்கேஷனில் எங்கே போகலான்னு பிளான் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணுற வெப்சைட் அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு இருக்காது. தாராளமாக புக் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இதுதான் ஸ்கந்தகிரி பேஸ் பாயிண்ட். இங்கே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண உங்களோட ட்ரெக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. அதனால் இந்த ட்ரெக்கிங் யார் பிளான் பண்ணாலும் டார்ச் லைட் இல்லாமல் வராதிங்க. அப்படி இல்லைனா கூட இங்கே குரூப்பாக யாருனா போனாங்கன்னா அங்கே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த போர்டில் மலையை சுற்றி இருக்க உயிரினத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அதில் ஒரு உயிரினத்தை கேப்சர் பண்ணியிருக்கேன். வீடியோவை பாருங்கள், அதையும் காட்டுறேன். நம்ம பேஸ் பாயிண்ட் கிட்டேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்டே வந்துட்டோம். இந்த போர்டு தான் ஸ்கந்தகிரி ட்ரெக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து தான் நம்ம ட்ரெக்கிங் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், மலை எப்படி இருட்டில் தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் டார்ச் லைட் ரொம்பவும் முக்கியம். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே நடந்து போன நடப்பாதையில் தான் போகிற மாதிரி இருக்கும். அங்கங்கே 500-600 மீட்டருக்கு நடுவில் ஒரு சைன் போர்டு ஒன்று இருக்கும், ஏரோ மார்க் போட்டது. ஆனால் அதில் எதுவும் எழுதி இருக்காது, வெறும் ஏரோ மார்க் போட்டிருக்கோம் இந்த பக்கம் அந்த பக்கம் போகணுன்ற மாதிரி. ஸோ அந்த போர்டை பார்த்ததுக்கப்புறம் நம்ம சரியாக தான் போகிறோம்னு நினச்சிக்கிட்டு முன்னேறி போக வேண்டியது தான். மேலே வரும்போது மொத்த சிட்டியுமே நைட்டில் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ணும்போது ட்ரெக்கிங்கை பாதி முடிச்சிருப்பீங்க.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செங்குத்தான பாதையில் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பாதையெல்லாம் மண் பாதையாக இருக்கிறதுனால என்னை கேட்டிங்கன்னா ட்ரெக்கிங் ஷூ ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ட்ரெக்கிங் ஷூ இல்லாமல் ஏற முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏறலாம். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மண் பாதையில் ஏறி போகிறதுனால அங்கங்கே வழுக்கி விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக செருப்பு இல்லை சாண்டல் போட்டுட்டு வராதீங்க. அது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். ஏன்னு வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். இந்த போர்டு இருக்க இடம் தான் சன்ரைஸ் பாயிண்ட். அப்புறம் ட்ரெக்கிங் முடிகிற இடம். இந்த போர்டை சுற்றியுமே உட்கார நிறைய இடம் இருக்குது. அதனால் உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சன்ரைஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு ஏற்கனவே யாராவது போயிருந்தீங்கனாக்கா, இல்லை இந்த ஸ்கந்தகிரிக்கு இதுக்கப்புறம் யாராவது பிளான் பண்ணி போனீங்கனாக்கா, இங்கேருந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் இந்த சன்ரைஸ் வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். நாலு கிலோமீட்டர் கீழேருந்து ட்ரெக்கிங் பண்ணி வந்து மலை மேலே உட்காந்து இப்படி ஒரு சூரிய உதயத்தை பார்க்குறது அவ்வளோ அழகான விஷயமா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வரதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசமான வியூ இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பிளேஸையும் விசிட் பண்ணி பாருங்கள் மறக்காமல். நான் இந்த ட்ரெக்கிங் வந்தப்போ கூட 1 லிட்டர் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மேலே ஏறி வரும்போது நான் அவ்வளோவா தண்ணி குடிக்கல. அதனால் என் பாட்டில் தண்ணி அப்படியே தான் இருந்துச்சு. அதனால் அங்கேருந்து குரங்குகிட்ட அந்த தண்ணி பாட்டிலை கொடுத்துருந்தேன். நீங்கள் யாராவது ட்ரெக்கிங் பிளான் பண்ணி வரீங்கனாக்கா மறக்காமல் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க. மேலே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பாட்டில் ஏதாவது தண்ணி மிச்சம் இருந்துச்சுன்னா இங்கே இருக்க குரங்குகிட்ட அது கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் கீழே இறங்கி போகும்போது உங்களுக்கு தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது. அதனால் இங்கே இருக்க வாயிலா ஜீவனுங்கிட்ட அந்த தண்ணியை கொடுத்துட்டு போங்க. இது பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸோட பேக் வியூ. ஃபஸ்ட்டு மலை இருக்குது இல்லைங்களா, அதுதான் நந்தி ஹில்ஸ். அங்கே போனவங்க யாருமே இந்த மாதிரி ஒரு வியூவை பார்த்துருக்க மாட்டாங்க. நந்தி ஹில்ஸ்க்கு போய் போர் அடிக்குதுன்றவங்க யாராவது இருந்தீங்கன்னாங்க அதுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் தான். இந்த இடத்துலேருந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால் நந்தி ஹில்ஸ்க்கு போய் போர் அடிக்குதுன்றவங்களுக்கு இந்த ஸ்கந்தகிரி ஒரு நல்ல ஆல்டர்னேட் ஆப்ஷன். இது பார்த்திங்கன்னா ஒரு பழைய சிவன் கோவில். இதை சரியாக பராமரிக்காததுனால இந்த கோவில் ஃபுல்லாக உடைஞ்சு போயிருக்கு. இப்போதைக்கு உள்ளே அந்த கோவில் உள்ள ஒன்றுமே இல்லை, வெறும் செவருங்க மட்டும் தான் இருக்குது. அப்படியே இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல இடம் இருக்குது. இங்கே வரவங்க அதிகபட்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுற இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் தான். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி 2-3 பேர் ஃபோட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே தான் அதிகபட்சமாக வரவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அந்த போர்டில் பெரிய பள்ளம் இருக்குதுன்னு போட்டிருக்கு. அந்த பக்கம் பெரிய பள்ளம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த நடைபாதையை தவிர பக்கத்தில் இருக்க வேறு எந்த பாதையும் போய் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே அதிகபட்சமாக பள்ளம் இருக்கிற இடங்க தான் இருக்குது அந்த நடைபாதைக்கு பக்கத்தில். இங்கே பாருங்கள், அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும். அந்த மலைங்கெல்லாம் பாருங்களேன், ஒரு அலையாக அந்த மலைங்க இருக்கிறது அவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இங்கேருந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் மறக்காமல் ஒரு வாட்டி அதை பார்க்கணும். இந்த வியூஸை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வந்து பேக் சைடு இந்த கோவிலுக்கு பின்னாடி வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். ஆரம்பத்தில் செருப்பு சாண்டல்ஸ் ஏன் போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்க பாம்புங்க தான். நம்ம காத்தால் இங்கேருந்து மேலே ஏறி போகிறது அதிகபட்சமாக இருட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மலை ஏறும்போது ஷூஸு தான் ரொம்ப க்ரிப்பாக இருக்கும். சாண்டல் செருப்பு போட்டுன்னு போனீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாலும் மேலே ஏறி போயிடலாம். ஆனால் நம்ம இருட்டில் போகும்போது தெரியாமல் காலுகையில் இந்த மாதிரி போகிற பாம்புங்க மேலே வச்சிட்டோன்னாக்கா அது கடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா ஷூ போடணும் தான் உங்களுக்கு சேஃப்டியான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது செருப்பு சாண்டல்ஸையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். ஒரு வழியாக ஸ்கந்தகிரி ட்ரெக்கிங்கை நல்லபடியாக முடிச்சிட்டோம். இது வரைக்கும் வீடியோ முழுசாக பார்த்த அனைவருக்கும் நன்றி.